வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இயற்கை என்றைக்குமே நமக்கு அள்ளி அள்ளி கொடுத்துட்டு தாங்க இருக்குது. நம்ம கொஞ்சம் அவங்களோட சேர்ந்து பயணம் பண்ணோம்னா சூப்பராக இருக்குங்க. நம்ம வீட்டுக்கு தேவையான ஒரு சில காய்கறிகள் நம்மளே நம்ம மாடி தோட்டத்துலேயோ இல்லை வீட்டு தோட்டத்துலேயோ போட்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. ஃபுல்லாக ஆர்கானிக் நம்ம குடும்பத்துக்கு கொடுத்த மாதிரி இருக்கும். அதில் நமக்கு மெயினாக நம்ம டெய்லி யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா கீரை, தக்காளி, மிளகாய், கத்திரிக்காய், அவரைக்காய். இதில் நம்ம மாடித்தோட்டத்தில் என்னென்ன நல்லா வருது அப்படிங்கிறத பார்க்கலாங்க. அதாவது தக்காளியில் நம்ம செரி டொமேட்டோ நல்ல ஈல்டு இருக்குங்க. பெஸ்ட்டு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது. அதிகமாக பூச்சி தாக்குதல் இருக்கிறது இல்லை. அதனால் எனக்கு பிடிச்ச தக்காளி அப்படின்னா இதுதாங்க. ஒரு 10 செடி இருந்துச்சுன்னா போதும். நம்ம வீட்டு தேவைக்கு அருமையாக ஒரு 4 பேர் இருக்கோம் அப்படின்னா இந்த தக்காளிகளே போதுங்க. டெய்லியும் ஒரு 10 தக்காளி நம்ம கிடைச்சிக்கிட்டே இருக்கும். முறையான பாதுகாப்பும் முறையான நம்ம பராமரிப்பும் இருந்துச்சுன்னா அருமையாக தக்காளி காய்க்குங்க. அதுவும் நீங்கள் விதை போட்டு எடுக்க வேண்டியதில்லை. தக்காளியோட கொம்பை வச்சே நம்ம தக்காளி செடியை உருவாக்கலாம். அதை பற்றின ஒரு வீடியோ பதிவே நான் போட்டிருக்கேன், பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கூட நம்ம இந்த பீட்ரூட் அப்படியே ஒவ்வொன்றா பார்க்கலாம் நம்ம என்னென்ன வைக்கலாம் அப்படிங்கிறத. இந்த சக்கரவள்ளி கிழங்கு பாருங்களேன், பர்பிள் கலர் இலையோடு இருக்கிற சக்கரவள்ளி கிழங்கு மாலா சீனிவாசன் மேம் தந்ததுங்க. தேங்க்யூ மேம். இது போல் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளேயும் நம்ம ஷேர் பண்ணிக்கலாங்க. நிறைய செடிகள் எங்கிட்ட இருக்கிற முக்கால்வாசி செடிகள் நான் விதை வாங்கினதை விட ஷேரிங்கில் வந்ததுன்னு தாங்க சொல்ல முடியும். இந்த கொடி பீன்ஸு, செடி பீன்ஸு, அதே போல் கொடி அவரை, செடி அவரை, இந்த நாளில் அருமையாக காய்க்கிறதுனா செடி அவரை அதை தாங்க சொல்லுவேன். வருஷம் ஃபுல்லாக காய்ச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ செடி அவரை கண்டிப்பாக வையுங்க மாடித்தோட்டத்தில். அதே போல் சோம்பு பற்றின ஒரு முழு பதிவே நான் போட்டிருக்கேன், பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் ரொம்ப அருமையாக வருது மாடித்தோட்டத்தில். கீரைகளும் பயன்படுத்தலாம். சோம்பு வந்ததுக்கப்புறம் அந்த சோம்பையும் எடுத்து நம்ம பயன்படுத்திக்கலாம். இது தாங்க செடி அவரை. செடி அவரையில் 2 வகை எங்கிட்ட இருக்குங்க. இந்த வெள்ளை கலர் பூ வருது, அருமையாக காய் வருதுங்க. 1.5 வருஷத்துக்கு மேலே ஒரு செடியை நம்ம நல்லா பராமரிச்சோம்னா காய்ச்சிக்கிட்டே இருக்குங்க. ஒரு 10 செடி வச்சு நம்ம பராமரிச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வீட்டு தேவையை கண்டிப்பாங்க 2 வாரத்துக்கு ஒரு ஈல்டு நம்ம எடுத்துக்கிட்டே இருக்கலாம் அவரைக்காயில். ஸோ கண்டிப்பாக செடி அவரையும் வையுங்க. அதுவும் இப்போ இந்த மாதிரி மழை சீசனில் இன்னுமே காய் நிறைய காய்க்கும் நமக்கு. அதே போல் பச்சை மிளகாயில் நிறைய வகை இருக்குங்க. இந்த வகையான காய்கறிகளையும் நம்ம வளர்த்திக்கலாம் மாடித்தோட்டம் வச்சோம் அப்படின்னா. இது பார்த்திங்கன்னா காந்தாரி மிளகாய். இதுக்கு 2 வயசு ஆகுதுங்க. நல்லாவே காப்பு இன்னுமே இருந்துக்கிட்டு இருக்கு. அப்புறம் இது போல் நம்ம உடம்புக்கு தேவையானதையும் வளர்த்திக்கலாம். இது பார்த்திங்க அப்படின்னா மஞ்சள் கரிசலாங்கண்ணி, ரொம்ப ரேர் பிளான்ட்டு, காயக்கல்ப மூலிகையில் ஒன்றுன்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் நிழலான பகுதியில் இந்த மஞ்சள் கரிசலாங்கண்ணியை வச்சுக்கிட்டோம்னா அருமையாக வளர்த்தலாங்க மாடித்தோட்டத்தில். நல்லா வந்துட்டுருக்குங்க. இது ரோஸ்மெரிங்க. இதே போல் தான் லேவெண்டரும் இருக்கும். அடுத்தது இந்த பக்கம் பூச்செடிகள் கண்டிப்பாக நமக்கு வேணும். ஏன்னா நம்மளோட பூஜைக்கு மற்ற நம்ம தலைக்கு வைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமேங்க. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன செடிகள் நம்ம வச்சு வளர்த்திக்கிட்டோம் அப்படின்னா நமக்கும் கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கும். ப்ளஸ் நம்மளும் ஒன்று பண்ணணும் அப்படின்ற ஒரு திருப்தி இருக்கும். இன்னும் அந்த பக்கம் ரம்பை பிளான்ட்லாம் இருக்குங்க. அதை நான் தனி வீடியோ பதிவாகவே போடுறேன். நித்திய கல்யாணி மாதிரி லோ மெயின்டெனன்ஸ் பிளான்ட்டும் வச்சுக்கலாங்க. இது சிகப்பு வாடாமல்லிங்க. இதில் ஒரு 3-4 கலர் இருக்குது. வெள்ளை, பிங்க்கு, இது டார்க் கலரில் வர வாடாமல்லி, இது ரெட்டு. அடுத்தது இந்த காஸ்மாஸ். இந்த செடிகள் எல்லாமே பெரிய பராமரிப்பு எதுவுமே தேவையில்லைங்க. ஒன்ஸ் நம்ம வச்சிட்டோம்னா அவங்களே விதையை உற்பத்தி பண்ணி ஃபுல்லாக எல்லா பாட்லேயும் வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம அதை களைச்செடியாக பிடுங்கி எறிகிற அளவுக்கு வந்துடும். ஸோ இந்த மாதிரி செடிகள் வைக்கிறப்போ பூவும் நமக்கு நிறைய கிடச்சிட்ருக்கும். எப்போவுமே கார்டன் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இந்த பக்கம் கொடி காய்கறிகள் என்றைக்குமே நிறைய பாதுகாப்பு, நிறைய மண் வேணும். இது பார்த்திங்க அப்படின்னா கொத்து பீர்க்கனில் ஒரு வகைங்க. இது நம்ம பட்டர்நட் ஸ்குவாஷ். இது தப்பி வந்த செடின்னு தான் சொல்லணும். எப்படின்னே தெரிலங்க. நான் விதைகள் எடுத்து காய வச்சு ஊருக்கெல்லாம் கொண்டு கொடுத்துருந்தேன். எங்கள் பெரியவங்க கிட்ட எங்கேயோ வச்சுட்டாங்க. இப்போ விதையை காணோம். அதுவாக ஒரு செடி வந்திருக்கு, உப்பு கழுவி ஊற்றின தண்ணியிலேருந்து. ஸோ இதுலேருந்து விதைகள் எடுக்கணும். அதே போல் தாங்க முள்ளங்கி, இந்த மிளகாய், கீரை, இது எல்லாமே நமக்கு நல்லா வருதுங்க. கொஞ்சம் பராமரிப்பு நமக்கு ஒரு 15 நாளைக்கு ஒருக்கா அவங்களுக்கு நம்ம டெய்லியும் சாப்பிட்ற மாதிரி அவங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு 15 நாளைக்கு ஒருக்கா ஏதாவது ஒரு சாப்பாடு என்னது நம்ம வேஸ்ட்டாக போன இலைத்தலைகளை உரமாக்கி அந்த உரத்தை கொடுத்துக்கிட்டே இருந்தால் போதுங்க. அருமையாக நமக்கு எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல் பிரதிபலன் நமக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும். இது சன்ஷைன் சில்லி. இதுவுமே இங்கே ஒரு 2 வயசு பக்கம் ஆகுது. 2 செடி இருக்குது. கொத்தாக காய்க்குதுங்க. பார்க்கவே ஆசையாக இருக்குது. இதோட விதைகள் இப்போ தான் நான் எடுத்து சேகரிக்க ஆரம்பிச்சிருக்கேன். அடுத்தது இந்த அஸ்வினி பூச்சி செடின்னு இருந்தாவே அடுத்து பூச்சி தாக்குதலும் வருங்க. அதுக்கு நம்ம எப்போவுமே கத்தாழை அந்த பிரண்டையோட கரைசல் செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா
ரொம்ப ஈஸியாக இதுலேருந்து நம்ம வெளியே வந்துக்கலாம். ஒரு செலவும் பண்ண வேண்டியது இல்லைங்க. அதையும் நம்ம 2-3 செடி வளர்த்துக்கிட்டோம்னா போதும். இதுவும் பட்டர்நட் ஸ்குவாஷ். அடுத்தது பார்த்தீங்கன்னா பாகக்காய்க்கு சீசனே கிடையாதுங்க. எல்லா சீசன்லேயும் அருமையாக வருங்க. ஆடிப்பட்டம் தைப்பட்டம் ரெண்டையும் பாகக்காய் ஊண்டிட்டிங்கன்னா போதும், வருஷம் ஃபுல்லாக காய் இருந்துக்கிட்டே இருக்குங்க. இதே போல் பீட்ரூட் முள்ளங்கி இது ரெண்டுமே நல்லா வருங்க. இதோட விதைகள் நம்ம வாங்கி வச்சுக்கிட்டோம்னா பெஸ்ட்டாக இருக்குங்க. ஏன்னா விதைகள் எடுத்து போடுறது எனக்கு வந்து முள்ளங்கியில் சின்ன சின்ன கிழங்கா வருது. 20 ரூபாய்க்கு நம்ம ஒரு பாக்கெட் வாங்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா போதுங்க. ஒரு வருஷத்துக்கு அப்புறமும் கூட நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இந்த பீட்ரூட் வந்து நம்ம கோயம்புத்தூர் விதை திருவிழாவில் வாங்கிட்டு வந்தாங்க. ஜஸ்ட் ஒரு கார்னரில் ஒரு 10 விதைகள் நம்ம ஊனிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக எல்லாமே நல்லா முளைச்சி வந்துடுதுங்க. இது எல்லாமே எனக்கு வந்திருக்கு. 10 விதைகள் பக்கம் ஊனேன் நான். இப்போ 3 எடுத்துட்டேன், அன்னைக்கு ஒரு 3. அந்த மாதிரி நம்ம அப்பப்போ எப்போ தேவைகளோ நம்ம அப்போ எடுத்துக்கலாங்க. இதுவும் வர ஆரம்பிச்சிருச்சு இந்த சைட்லேயும். அந்த மாதிரி நம்ம ஜஸ்ட்டு கார்னரில் ஊனி விட்டிங்கன்னா போதும். ஒரு 2 வாரத்துக்கு ஒரு டைம் ஒரு 10 விதைகள் ஊனிட்டு வந்தோம்னா நம்ம தேவைக்கு அதுக்கு அப்படியே நம்ம எடுத்துக்கலாங்க அப்பப்போ. அதே போல் கொத்தமல்லி கீரையும், கொத்தமல்லியை நம்ம வந்து ஊற வச்சுட்டு ஒரு நாள் ஃபுல்லாக ஊற வச்சு 2 நாள் வந்து நல்ல ஈரத்துணியில் கட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் போட்டோம் அப்படின்னா வந்துடுங்க. அதுவும் நல்ல பெருசாக வர செடியை விட்டுட்டோம் அப்படின்னா அந்த பூவை அந்த பூக்களில் நமக்கு விதைகளும் வர ஆரம்பிச்சிடும். கொத்தமல்லி விதைகளும் எடுக்கலாம். அடுத்தது வந்து நம்ம இந்த வெங்காயம் பற்றின ஒரு பதிவே போட்டிருக்கேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப 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 ஈஸிங்க வெங்காயம். ஜஸ்ட் ஒரு கார்னரில் ஒரு சின்ன குட்டி வெங்காயம், பழைய வெங்காயமாக இருக்கணும், 3 மாதம் ஆனதாக இருக்கணும். அதை கொண்டு போய் ஊனிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்துடும். ஸோ மாடி தோட்டமோ வீட்டு தோட்டமோ ஆரம்பிங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனல் பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.